அன்பு எப்படி சும்மா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு டெம்போ ரெடி பண்ணிட்டு வராரு. அந்த டெம்போ வந்து என்ன சொல்றாருன்னா, இங்கே சமையல் எல்லாம் பண்ணி நடமாடும் உணவகம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாளைக்கு இதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹோட்டல் பிரச்சனை தீர்ந்ததுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டலுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து ஹோட்டலினுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி எங்களால முடியும்? நாங்களாம் பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்தாலும் எங்கனால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஒதுங்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கண்மணி வந்து ஒத்துக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெம்போவை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி டக்குன்னு வந்து நம்ம சமையலுக்கு வந்து கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அது ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதலோட பண்ணினாலும் அது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாட்ட போய் என்ன சொல்றாருன்னா, சரி அதாவது பெரியசாமி அவர் பெரிய அந்த ஹோட்டலுடைய அவர் தான் வர சொல்ல பார்க்கக்கூடியவர். அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை சார். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அடைச்சு போடுறாங்க. நம்ம அடைக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுனாங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அது ஒரு தற்கொலையத்துக்காக பண்ணது. அது நம்மளுக்கு மாறிக்கிடுச்சு அப்படின்றாங்க. நடந்து போனதை பற்றி பேசாதீங்க. இப்போ என்ன செய்யலாம்? எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஜீவா. இல்லை சார், ஒரு சின்ன டெம்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டை பயன்படுத்தி நடமாடு உணவகம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பும் கண்மணி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றோடனே அதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு ஜீவா. என்ன கேட்காம ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து கோவிக்கிறாரு. அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க சார், இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க செய்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றாரு. ஜீவா கேட்க மாட்டாரு. ஆனால் அவரோட அம்மா வந்து விடுப்பா, அவர் சொல்கிற மாதிரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம எதுவும் தலையிட வேணாம் அப்படின்றாங்க. ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து அடுத்து அந்த ஹோட்டலை ரன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு டெம்போவில் சாப்பாடுகளை வச்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணிடுறாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் இருக்கு. கண்மணி அன்பு கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்துல வந்து ஒன்றா இருந்து